அரசியல் அதிகாரத்தை காட்டி தப்பித்து விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு இப்போது பயம் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது. சட்டத்தின் பிடியிலிருந்து இனி தப்பவே முடியாது என்று தெரிந்ததும் ஊழல் அரசியல்வாதிகளும் குற்றவாளிகளும் தூக்கத்தை இழந்து கலங்குகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இலங்கை நீதித்துறை வரலாற்றையே மாற்றியமைக்கப் போகும் அந்த ஒரு வரலாற்று சட்ட திருத்தமாகும். அன்பு தோழர்களே, நாட்டின் அனைத்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப் போகிறது இந்த அரசாங்கம். இதை கேட்டதுமே தற்போதைய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன அவர்களின் பதவிக்காலம் நீடித்து விடுமோ என்ற பயத்தில் ஒரு கூட்டம் பதறி துடிக்கிறது. யார் இந்த நீதியரசர் சூரசேன? அதிகார வர்க்கம் ஏன் இவரை கண்டு அஞ்சுகிறது? அக்குவேராக ஆணிவேராக உடைக்கிறது இந்த வீடியோ. தோழர்களே, ஒரு நேர்மையான நெஞ்சுறுதி கொண்ட நீதிபதி பதவியில் நீடித்தால் தங்களின் சட்டவிரோத ஆட்டமெல்லாம் செல்லாமல் போய்விடும் என்ற பயம்தான் இவர்களை ஆட்டிப்படைக்கிறது. 1989 வழக்கறிஞராக தனது பயணத்தை தொடங்கி மேல் நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்று தன் சொந்த திறமையால் உயர்ந்தவர்தான் இந்த நீதியரசர் சூரசேன. 2015 இவர் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது சர்வதேச போதைப்பொருள் மாஃபியா தலைவன் வெலேசுதாவுக்கு எவ்வித தயக்கமுமின்றி மரண தண்டனை தீர்ப்பு எழுதினார். பாதாள உலகத்திற்கும் அவர்களுக்கு பின்னால் இருந்த அரசியல் அதிகாரிகளுக்கும் இவர் கொடுத்த அந்த முதல் எச்சரிக்கைதான் இன்று வரை அவர்களை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் கொடுத்த ஒவ்வொரு தீர்ப்பும் அதிகார வர்க்கத்தின் ஆணிவெறியை ஆட்டிப்படைத்தது. தோழர்களே, 2018 அரசியலமைப்பு சதி ඉතාමත් සතුටු වෙනවා. වසර 4කට පසුව මේ රටේ නැවත මහින්ද රාජපක්ෂ කරු අගමැතිතුමත් මමත් එකම වේදිකාවකට එන්නට ලැබීම පිළිබඳව. හිටපු අගමැති රනිල් වික්‍රමසිංහ මහතා එයින් ඉවත් කරලා ව්‍යවස්ථානුකූලව හිටපු ජනාධිපති මාමිත්‍ර මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා අගමැති ධූරයට පත් කළේ මේ පුටුවට මාරු කළේ ශරීර දෙකක් නොවේ. මේ මාරුනේ අපට නොගැලපෙන දේශීයත්වය අගය නොකරන විදේශීය න්‍යාය පත්‍රවලට වැඩ කරන ඒ දර්ශනයයි අපි පුටුවෙන් ඉවත් කළේ කියන එක මම පැහැදිලිව තමුන්නාන්සලාට කියන්නට ඕනේ. மைத்ரிபால சிறிசேன தன்னிச்சையாக மகிந்தவை பிரதமராக்கிய போது அந்த அதிகாரத்திற்கே தடை விதித்து ஜனநாயகத்தை காப்பாற்றினார். துமிந்த சில்வா வழக்கு, பாரத லக்ஷ்மன் கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்ற துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வழங்கிய பொது மன்னிப்பை ரத்து செய்து தூக்கி எறிந்தார். ஜனாதிபதிக்கே தடை. மைத்ரிபால சிறிசேன தனக்குத்தானே ஆடம்பர இல்லத்தை ஒதுக்கி கொண்ட முடிவை அடியோடு தடுத்து நிறுத்தினார். மதத்தலைவராக இருந்தாலும் தண்டனை. அதாவது நீதிமன்றத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட பொதுபல சேனா இயக்கத்தின் ஞானசார தேரருக்கு கடுமையான சிறை தண்டனையை விதித்து சட்டத்திற்கு முன்னால் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கீழ்தான் என்று நிரூபித்தார். அதுபோல இ-விசா முறைகேடு, நீதிமன்ற உத்தரவை மீறிய குடிவரவு திணைக்களத்தின் முன்னாள் தலைவரை ஒரே உத்தரவில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான நீதிபதியை பார்த்து குற்றவாளிகள் அஞ்சாமல் வேறு என்னதான் செய்வார்கள்? இந்த ஓய்வு பெறும் வயது நீடிப்பு என்பது ஏதோ ஒரு தனிநபருக்காக கொண்டு வரப்படும் சலுகை கிடையாது தோழர்களே. உலகத்தில் முன்னேறிய நாடுகள் எல்லாவற்றிலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகமாகத்தான் இருக்கிறது. மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் போல இலங்கையில் உள்ள நீதிபதிகளால் வெளிநாடுகளுக்கு உடனே சென்று பணியாற்ற முடியாது. அதுபோல அவர்களின் வாழ்நாள் அனுபவமும் சட்ட அறிவும் இந்த நாட்டிற்கு மிகவும் அவசியமாகும். இன்று சுதந்திரமாக இயங்கும் நீதித்துறை நேற்று வரை அரசர்களாக உலா வந்தவர்களை கூட கூண்டில் ஏற்றிக்கொண்டிருக்கிறது. சட்டத்தின் ஆட்சிக்கு மேல் எவரும் இல்லை என்ற நிலையை இந்த அரசாங்கம் உறுதி செய்திருக்கிறது. சுயாதீன சட்டம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற தற்போதைய வேளையில்
பிரதம நீதியரசர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நீதிபதிகளின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதைக் கண்டு கலக்கமடைவது மக்களின் பணத்தை சூறையாடிய ஊழல்வாதிகளும் சட்டத்தை மதிக்காத குற்றவாளிகளுமே அன்றி நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை நேசிக்கும் சாதாரண குடிமகன் அல்ல. நீதிபதிகளின் பதவிக்காலம் நீடிப்பது நேர்மையான குடிமகனுக்கு கிடைத்த பாதுகாப்பாகும். ஆனால் மக்கள் பணத்தை சூறையாடிய ஊழல்வாதிகளுக்கு இது தக்க தண்டனைக்கான எச்சரிக்கையாகும். நன்றி.